தமிழக அரசியலில் குதிரை பேரம், பெருச்சாலி பேரம், இல்லை யானை பேரம், ஒட்டக பேரம்ன்றது ரொம்ப பாப்புலரான வார்த்தைகளாக இப்போ மாறிட்டு இருக்கு. ஆனால் தாவேகா எம்எல்ஏக்களை 35 கோடி கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ண அந்த ஒரு வழக்கு, அது சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னமும் ஆஜராகலை. அவரை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறதா தமிழக காவல்துறை கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. இந்த பிரச்சனையே ரொம்ப பெரிய அளவில் மாறிட்டு இருக்கப்போ ஸ்ரீவைகுண்டம் தொகுதியோட தாவேகா எம்எல்ஏ திரு விஜய் சரவணன் அவர்கள் அதிமுக திமுக என்ன ரொம்ப மிரட்டுறாங்க, திமுக சார்பில் அவங்களோட கட்சியில் என்ன சேர்றதுக்காகவும் தாவேகா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கும் 50 கோடி என்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு சொல்லி சில ஆடியோக்களை வெளியிட்டு இப்போ ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய பல அரசியல் அறிவிப்புகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். உதயநிதி விசஸ் விஜய்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மோதல் இல்லை அந்த அரசியல் காய் நகர்த்தல்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். திமுகவோட எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட பேச்சிலிருந்து இந்த பதிவை தொடங்குறது கொஞ்சம் ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, நேற்று சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆளும் கட்சியா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தாவேகா அவங்க எம்எல்ஏக்களை வந்து நாங்கள் விலைக்கு வாங்க முயற்சிக்கிறதா தகவலானது வந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரு எம்எல்ஏ பார்த்தோன்னா பிளாக் டிக்கெட் விற்றவர், இன்னொரு எம்எல்ஏ பார்த்தோன்னா அவர் ஒரு வேலையை செஞ்சவர். இவங்கெல்லாம் வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியல, அவங்க கட்சிக்காரங்களுக்குமே தெரியல, அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்குமே தெரியல. அப்படி யாருன்னே தெரியாதவங்களை நாங்கள் எப்படி விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் நக்கலான ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து போஸ்டர் ஓட்டினவங்க, டிக்கெட் கொடுத்தவங்க, பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்கன்றத கொஞ்சம் மறைமுகமாகவே சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அப்படியே ஆப்போசிட் பக்கத்தில் திமுகவோட கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னு வைங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 59 எம்எல்ஏல மொத்தமா 37 எம்எல்ஏக்கள் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. இது ஓவரால் எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தோன்னா இது மொத்த எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையில் நம்ம பெர்சன்டேஜ் கணக்கில் பார்க்குறப்போ 63% வரும். இந்த 63%ல இதுல 14 எம்எல்ஏக்கள் சீரியஸ் கிரிமினல் கேஸ் ரெக்கார்டு உடையவங்க. இது ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் திமுக அந்த ஒரு தனி கட்சியோட எம்எல்ஏக்கள் மட்டும் 59 பேர். அதுல 24% அதிகமா சீரியஸ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்திருக்காங்க. அதுலயும் ஹை ப்ரொஃபைலான நபர் யாருன்னு பார்த்தோன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் மேல மட்டுமே இது வரைக்கும் பெண்டிங்ல 13 கேசஸ் இருக்கு. இந்த 13 கேசஸும் நார்மலான ஒரு பிரிவின் கீழ் வர்றது கிடையாது. மணி லாண்டரிங், சீட்டிங், கரப்ஷன், லஞ்சம் வாங்கினது, லஞ்சம் கொடுத்ததுன்னு சொல்லி முக்கியமான அந்த எல்லா பிரிவுகளின் கீழும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கவங்கள கொஞ்சம் நக்கலா பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட கட்சி சார்ந்தவங்க இல்ல தன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தாவேகா தரப்பினர் இந்த தகவல்களை வெளியில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுகவோட ஐடி விங் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, நெமேலியில வந்து கடல் நீரை சுத்திகரித்து குடிநீர் இருக்கக்கூடிய திட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்தப்போ கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அது ஜெயலலிதா பீரியட்ல 2011 அப்புறமா வந்து விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ அந்த இடத்துக்கு வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு விசிட்க்கு போயிருக்காரு. அந்த இடத்துல போய் சோதனை பண்றப்போ முக ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு நீக்கப்பட்டதா ஒரு செய்தியானது வந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை, ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. வெக்கம் கெட்ட ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறதுல மட்டும்தான் நீங்க குறியா இருக்கீங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுக செஞ்ச சாதனைகளை மட்டுமே நீங்க உங்க ஆட்சியில செஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இந்த வார்த்தையை அவங்க தவிர்த்திருக்கலாம், ஆனா இது மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா ஆன்லைன் முழுக்க ஏகப்பட்ட டீடைல்ஸ் ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திமுக ஐடி விங் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க இன்னைக்கு காலகட்டம் வந்து சமூக வலைத்தளங்களுடைய காலகட்டம். இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க, இல்ல நீங்க இந்த டைம்ல வந்து ஒரு முக்கியமான டேட்டாவை கொடுக்குறீங்கன்னா அதை தோண்டக்கூடிய நபர்கள் இப்போ அதிகமாக இருக்காங்க. அதுவும் தாவேகோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதிமுக ஆட்சியில் நடந்த முக்கியமான திட்டங்கள், அவங்க 90% வரைக்கும் முடிச்ச திட்டங்கள் எதுக்கெல்லாம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிங்கன்னு சொல்லி அவங்க சில டேட்டா பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, கோயம்பேடு ஃப்ளைஓவர் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோமீட்டருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்போ அந்த பணிகளானது தொடங்கப்பட்டு 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த மேம்பாலமானது திறந்து வைக்கப்படுது. ஆனால் அதை திமுக எப்படி தெரியுமா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, சென்னையோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு திமுக விட்டா வேற கட்சி இல்லை, சென்னையோட டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லி அதிமுக காலகட்டத்தில் பண்ணப்பட்டதுக்கு திமுகவோட ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, 11 மெடிக்கல் காலேஜ் தமிழகத்தில் கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி அதை திட்டமாக மாற்றி அந்த திட்டத்தில் கல்லூரிகளை கட்டினது அதிமுகவோட ஆட்சியில். ஆனால் அதை திறந்து வச்சது திமுகவோட ஆட்சியில். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திருச்சு.
பிரைம் மினிஸ்டர் அவர்களே நேரடியாக வந்து அந்த கல்லூரிகளை திறந்து வச்சார். ஆனால் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினது இவங்க. தமிழக மாணவர்களோட எதிர்கால நலன் கருதி முழு நேரம் முழு வீச்சாய் போராடக்கூடிய ஒரே இயக்கம் திமுகன்னு சொல்லி அதற்கான ஸ்டிக்கரை ஒட்டாங்க. சென்னையோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் ரொம்ப அது வேகமாக வந்து போயிட்டு வரதுக்கும் உருவாக்கப்பட்டதான் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம்ன்றது. இதை உருவாக்குனது, இந்த திட்டத்துக்கான எல்லாத்தையுமே பண்ணது அதிமுக பீரியட்ல. ஆனால் அது கட்டி முடிக்கப்பட்டது இல்லை அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்ல பண்ணப்பட்டதெல்லாம் எப்பன்னு பார்த்தோன்னா திமுக ஆட்சியில். இதை வந்து நாங்கள் தான் பண்ணோம், திமுக ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பேருந்து நிலையத்தை கட்டியிருக்கோம்னு சொல்லி அதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. இதை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக ஒரு 1600 கோடிக்கும் அதிகமாக ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு குடிநீர் திட்டம்னு சொல்லலாம். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90% அதிகமான பணிகள் இதில் முடிஞ்சிருச்சு. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அது நிறைவடையக்கூடிய நேரத்தில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு அதுக்கு மொத்த காரணமும் திமுக தான் சொல்லி இந்த ஸ்டிக்கரை எல்லாம் நீங்கள் ஒட்டியிருக்கீங்க. தாவேக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வெறும் ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டை வந்து எடுத்ததுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னா அப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறதுலாம் வெறும் கம்மியானது மட்டும்தான். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு மேம்பால இருந்தும் இன்னும் சில இடங்கள்ல பார்த்தனா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அரசு கட்டிடங்கள் கட்டப்படுறது, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதுவும் இப்ப பெரிய ஒரு பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இப்போ தலைவர்கள் பேசுறாங்க, சரி, இப்போ உதயநிதி அவர்கள் பேசுறாரு, அவங்க கேடர்ஸ் வந்து எப்பயுமே எங்கேஜா வைக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக ஐடி விங் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்கோ சிஸ்டம்க்கு தீனி போடுற மாதிரி சில வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா இந்த ஜென்சி டிஎம்கே நடுவில் வந்து இன்னொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது நல்லதா போதா இல்ல பேக் ஃபயர் ஆகுதான்ற அந்த முடிவை நான் உங்ககிட்ட விட்டுறேன். முதல்ல என்ன பண்ணாங்கன்னு பேசுறேன், அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிரிச்சு வாழ்க்கை வாங்கி விட்டுருப்பாங்க. விசிலுதியர்கள் விசிறியை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காத்து வராங்க தூங்குவாங்க, தப்பா நினைச்சுக்காங்க. விசிலுதியர்கள் விளக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா விசிலுதியர்கள் விளக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மின்வெட்டு காரணமாக மின் விளக்கை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்குறப்போ ஜென்சி டிஎம்கே சார்ந்த தம்பி ஒருத்தர், ரொம்ப அந்த தம்பின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர், சில வார்த்தைகளை பேசுறாரு. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதுனால உட்காந்து என்னால் சொல்ல முடியல அந்த வார்த்தையை, அது டபுள் மீனிங்கில் கன்வே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, விளக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிடுது. அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. ஏன்பா கரண்ட் இல்லாததுனால விசிறியை உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, மின்சார வசதி இல்லாததுனால மின் விளக்குகளை பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலை, நீங்கள் சிரிச்சு என்னை போட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி பேச்சு இல்லை, என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறது, அப்புறம் பேசி முடிச்சுட்டு நான் அதை தான் சொல்ல வந்தேன், நீங்கள் இதை போட்டு இப்படி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் யார் வந்துருச்சு? ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்ல, பல மாங்காய் வடிச்சுட்டு இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. கட்சியோட மூத்த தலைவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்கப்போ இப்போ ஜென்சி டிஎம்கே வரைக்கும் அதே ஒரு ட்ரெண்ட் தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இந்த ஜென்சி டிஎம்கேவுக்கு பாசிட்டிவா போக போதா நெகட்டிவா போக போதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பை இந்த மாதிரி சில பேச்சுகளை பேசுறது மூலயமா அந்த ஒரு கூட்டம் இந்த கட்சிக்கு வாங்கி கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களே இந்த ஜென்சி டிஎம்கேவோட அந்த நடவடிக்கைகள்ன்றது பல இடத்துல வந்து முகம் சுழிக்க வச்சிருக்கு. ப்ரௌட் கொத்தூஸ்ன்றது, இல்லை நாங்களாம் வந்து கொத்தடிமைகள்ன்றது ரொம்ப பெருமையாக சொல்லுவோன்றது, இதெல்லாம் வந்து பழைய திமுகவினரையே கொஞ்சம் முகம் சுழிக்க வச்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேற யாரும் இவங்களுக்கு எடுக்க வேணாம். சரி, செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் என்னதாச்சு? ஏன்னா தாவேக்கா எம்எல்ஏக்களை பேரம் பேசினது அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது வழக்கா மாறி அந்த வழக்குக்கு வந்து அவருக்கு சமன்ன்றதை கொடுத்தாங்க. அவங்க ஒரு வீட்டில் இல்லை, தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டு விமான நிலையங்களுக்கு அந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அதோட தொடர்ச்சி என்ன நடந்திருக்குன்னா, அவர் இப்போ வரைக்கும் எங்கே இருக்காருன்றதை ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ அவர் வெளியில் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட கைதுன்றது வரப்போகிற ஒரு சில நாட்களுக்குள்ள நடக்கலாம். ஏன்னா அவரோட தம்பியோட அந்த முன்ஜாமீன் மனுவிலும் நீதிபதியானவர் மாற்றப்பட்டிருக்காரு. இது ரொம்ப பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த குதிரை பேரம் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு டாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ திருவைகுண்டத்தோட தாவேக்கா எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கள் இப்போ இந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு லைவ் ப்ரெஸ் மீட்ன்றதை கொடுத்துருக்காரு. அந்த லைவ் ப்ரெஸ் மீட்டில் எப்படியெல்லாம் வந்து தன்னை வந்து இடைத்தரகர்கள், திமுகவை சார்ந்த சில தரகர்கள், முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன்ஸோட அந்த சில நபர்கள் வந்து எப்படி என்ன ஆக்சஸ் பண்ணாங்க, என்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்கன்ற ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த ஆடியோ இப்போ பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. காரணம் என்னன்னா 50 கோடிக்கு பேரம் பேசப்பட்டிருக்கு. 50 கோடிக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி, இல்லை இதை விட நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கோம். ஆனால் இதை நீங்கள் வெளியில் சொன்னாலோ இல்லை நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்காம விட்டாலோ அதற்கான எதிர்வினைன்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அதை ஒரு பிரஸ் மீட் வச்சு வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நிறைய நபர்களோட இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்கலான்னு புதுசாக ஒரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு.
குதிரை பேரம் ஒரு ஆட்சிக்கு நல்லது கிடையாது. அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை எப்படியாவது வந்து ஆட்சியை கலைச்சிடணும், அங்கே ஒரு 50 கோடி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தரப்பு நினைக்குதுன்னா அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 50 கோடிலாம் நார்மலான ஒரு விஷயன்றப்போ எத்தனை நபர்களை இவங்க காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா 180 கோடி, அதுவும் ஹோட்டலில் ரூம் எடுத்ததுலேருந்து அந்த எம்என்சி மூலியமாகவே எல்லா பில்லும் செட்டில் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் அதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கோணத்திலும் இப்போ இந்த வழக்கானது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா கரூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் போக போறாருன்ற ஒரு அறிவிப்பு சில நாட்கள் முன்னாடி வந்தது. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இந்த கரூரை பற்றின சில வார்த்தைகளை விட்டுட்டார். இதுக்கு காரணம் வந்து மொத்தமாக திமுக தான். காவல்துறையை பயன்படுத்தி இவங்க அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சில விஷயங்களை பேசினார். அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல் தாவேகாவுக்கு சில இடங்களில் அது பேக் ஃபயரும் ஆக ஆரம்பிச்சது. ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பல தரப்பினரும் அதற்கான விமர்சனங்களை முன் வச்சாங்க. இப்போ திமுக ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கில் கரூரை பற்றி இதுக்கப்புறம் தாவேகாவை சார்ந்தவர்கள் பேசக்கூடாது, இந்த மாதிரி வந்து கான்ஸ்பிரசி தியரியை கிளப்புற மாதிரி, ஏன்னா சிபிஐ என்கொயரியில் அது இருக்கப்போ யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் புதுசாக இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா கரூருக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகக்கூடாது. இப்படி விஜய் அவர்கள் போறதுனால அந்த இடத்துல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, சாட்சியங்கள் கலைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அந்த மனுவில் சேர்த்திருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இதே டிஎம்கேவோட அஃபிஷியல் ஐடி விங்கில் இந்த கரூர் ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறமா சில ஏஐ வீடியோஸ்ன்றதை போட்டிருந்தாங்க. அதில் எக்ஸாக்டாக சில பாடல் வரிகளை விஜய் அவர்களை வச்சு மாற்றி கரூரில் வந்து இத்தனை பேரை நீங்கள் தான் கொண்டீங்கன்னு சொல்லி அஃபிஷியல் ஐடி விங்கோட ஹேண்டில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட பல பொதுக்கூட்ட மேடைகளில் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு முதற் காரணம் விஜய் தான் சொல்லி பரப்புரையானதும் பண்ணப்பட்டது. எல்லாத்த விட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில ஹை ப்ரொஃபைல் தலைவர்கள் இவர் தான் இதை பண்ணார்னு சொல்லி அவங்களாவே பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல டிபேட்ஸில் இதுக்கு காரணம் விஜய் தான் சொல்லி சில பரப்புரைகளும் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்த விட இந்த டிஎம்கேவோட ஐடி விங்கில் முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் பழைய ட்வீட்லாம் தோண்டி பார்த்தோன்னா ஏகப்பட்ட இன்புட் ஆனது கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த கரூரை பற்றி விஜய் தான் காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை பேசியிருக்காங்க. ஒரு அமைச்சர் இதை பேசுகிறாருன்றப்போ அதற்கான இம்பாக்ட் நிறைய அளவில் இருக்கும். ஸோ ஆதவ் அவர்கள் பேசின தப்பு. ஆனால் அதே திமுக ஆட்சியில் இருக்கப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பின்னாடி அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி போடுறப்போ என்ன இமேஜ் இருந்ததுன்றது இப்போ கேள்வியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கப்போ என்ன வேணால் பேசலாமா? அது எதிர்கட்சி ஒன்று ஆட்சியில் இருக்கப்போ சிபிஐ என்கொயரி தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதே சிபிஐ என்கொயரி இருந்தப்போ நீங்கள் எப்படி இதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பிஜேபியோட இவங்க அலையன்ஸ் வைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம்ன்றதையும் ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டி பிஜேபியோட இவங்க அடிமையாக மாறிடுவாங்க, பிஜேபி மொத்தமாக இதுக்கப்புறம் தாவேகாவை டேக் ஓவர் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசியிருந்தாங்க. அப்போல்லாம் சிபிஐ என்கொயரி நடக்கலையான்னு சொல்லி கேள்விகளும் இந்த இடத்துல அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தமிழகத்தில் வந்து இன்னைக்கு நிறைய நிகழ்வுகளானது நடந்திருக்கு. மோஸ்ட்டாக வந்து பெருசாக பாசிட்டிவ்ன்றது எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா பதிவுத்துறையோட வரலாற்றில் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக லஞ்சமானது கொடுக்கப்படாமல் டிரான்ஸ்ஃபர் ஆனது கிடைச்சிருக்கு. தமிழக அரசுக்கு சர்பதிவாளர் சங்கத்தினர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. முதல் முறையாக டிரான்ஸ்ஃபர்ன்றது கிடைக்கிறதுக்கு எந்த விதமான பணமும் நாங்கள் கொடுக்கல, ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆனது கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக நடந்த ஒரு விஷயம் இதுதான். இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா குதிரை பேரம், அந்த எம்எல்ஏ இவங்க இழுக்க பார்க்கறது, இவங்க எம்எல்ஏ அவங்க இழுக்க பார்க்கறது, ஒரே நாளில் போயிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி சார்ந்தவங்க ஆளுநரை பார்க்கறது, இதெல்லாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான செய்திகள் இவ்வளோ தான். இதில் வந்து நிறைய செய்திகள் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், உங்களோட பார்வை என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அந்த வீடியோட முடிவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நாங்கள் மிசா வரைக்கும் பார்த்த இயக்கம்னு சொல்லக்கூடிய திமுக ஏவா வேலு அவர்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜியோட நிலைமை இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் நார்மலான கேஸில் கோர்ட்டில் பெயில் வாங்கினதுக்கு அப்புறமா அதை பெரிய அளவில் சைகை பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த விடுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.